அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருக்கா? அப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக பழைய சாதம் காலி ஆகிடும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. தாளிப்புக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நிறையா போடுங்க. ஏன்னா அப்போ தான் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகா, நான் வரமிளகா 2 போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பூண்டு நிறையா சேர்த்துருக்கேன். ஒரு 10-12 பூலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வெங்காயமாக எடுத்திருக்கேன். அது நிறையா எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் பழைய சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். சரிங்களா? உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்குங்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கிற பழைய சாப்பாடு இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து இதில் போட்டு ஒரு வணக்கிங்க. ரொம்பலாம் சாதம் சூடு ஏறணும் இல்லை. வெங்காயத்தோட அதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வணக்கிட்டு அதில் இருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கும். அந்த தண்ணி லைட்டாக சுண்டுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு மஞ்சத்தூள் பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா நான் மஞ்சள் கலருக்காக நான் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சதுக்கப்புறம் நான் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரியே தயிரை நிறைய ஊற்றிக்கோங்க. பழைய சாதத்தை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதமும் காலியாகிடும். இன்னும் வேணும்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.